முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வடக்கு தெற்கு ஆனது 0 முதல் 180 டிகிரி வரையிலான ஒரு நேர்கோடு, 90 டிகிரி முதல் 870 டிகிரி வரையிலான ஒரு நேர்கோடு. இது முதல்ல உருவாக்கப்படணும். அப்படி உருவாக்கப்படும் போது தான் அது அடிப்படையான வாஸ்தானது அங்கு இருக்கிறது. நம்ம அடிப்படையான இந்த செயலானது செய்யாம ஒரு வீட்டிற்கான வரைபடத்தை உருவாக்கி வைத்து எந்தெந்த திசையில என்னென்ன வரணும், எந்தெந்த மூலையில என்னென்ன வரணும் அப்படின்றத மட்டும் தீர்மானிச்சுட்டு வீடு கட்டினா அந்த வீட்டிற்கான முழு பலன் கிடைக்குமானா கிடைக்காது. முதல்ல பார்த்தீங்கன்னா இது கிழக்கு திசை நோக்கி தான் இருக்குதா, வடக்கு திசை நோக்கி தான் இருக்குதா, மேற்கு திசை நோக்கி தான் இருக்குதா, தெற்கு திசை நோக்கி தான் இருக்குதா என்கிற அந்த நேர்கோட்டை முதலில் சரியாக தீர்மானிக்கப்படணும். அப்படி தீர்மானித்த பிறகுதான் பார்த்தீங்கன்னா பிற பகுதிகளை நம்ம தீர்மானித்ததுக்கான செயலை செய்யணும். நம்ம அடிப்படையான விஷயங்களை தீர்மானிக்காம நம்ம வாசக்காலானது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல வலதுபுறமா கிரகங்கள் அடிப்படையில் வைக்கப்படணும், இல்லை உச்சம் நீச்சம் என்கின்ற அடிப்படையில் வைக்கப்படணும் அப்படின்னு ஒரு தோராயமான நிலையிலே எல்லாம் வைக்கப்படுகிறது. எல்லாம் செய்த பிறகு குடியிருப்பானது இருக்கிறாங்க, குடியிருக்க கூட இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை அவங்க கிடக்கிறாங்க. பல பிரச்சனைகளோடு அவங்க வாழும்போது பார்த்தீங்கன்னா நான் இவரை போய் பார்த்தேன், அவரை போய் பார்த்தேன், ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து பாடு இல்லை அப்படின்ற குறைகளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் அடிப்படையான அந்த முதல் வேலைகளானது செய்யணும். 0 முதல் 180 டிகிரியிலான வடக்கு தெற்கான அந்த நேர்கோடானது சரியாக அமைக்கப்பட்டோம் அப்படின்னா மீதி எல்லா விதமான அந்த வாஸ்து நிலைகளானது நமக்கு கிடைக்கும். அதே போல வடகிழக்கு திசை, வடகிழக்கு மூலை, தென்கிழக்கு மூலை, தென்மேற்கு மூலை, வடமேற்கு மூலை, இந்த மூலைகளானது 4 மூலைகளானது இருக்கிறது. இந்த 4 மூலையிலே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு என்பது முதன்மையாக நம்ம சொல்லப்படுகிறது. வடகிழக்கு பகுதியானது நீர் பகுதியாகவும், தென்கிழக்கு பகுதியானது பார்த்தீங்கன்னா நெருப்பு பகுதியாகவும், தென்மேற்கு பகுதியானது நிலம் பகுதியாகவும், வடமேற்கு பகுதி காற்று பகுதியாகவும் இங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது. உடல் சார்ந்துதான், பஞ்சபூதங்கள் சார்ந்துதான் இங்கு எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அண்டத்தில் என்ன இழங்குதோ அதே பிண்டமான இந்த உடலையும் இழங்குது. அதே போலதான் வீடும், வீட்டினுடைய அமைப்பானது நம்ம சரியாக வடகிழக்கு பகுதியில் காற்று போகக்கூடிய வகையிலையும், அந்த காற்றானது உட்பகுதியில் நிலைச்சிருக்கக்கூடிய வகையிலையும் அந்த வீட்டு அமைப்பானது நம்ம உருவாக்கப்படும். இங்கு விதி மதி என்கின்ற இரு செயலானது தான் இங்கே இருக்கும். விதி என்பது ஜோதிடம், மதி என்பது வாஸ்து. விதி என்பது மாற்ற முடியுமாப்பானா முடியாது, ஆனா மதியை மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். ஆக நமக்கு விதி என்கின்ற அமைப்பானது சரியா அமையாத பட்சத்துல மதி என்கின்ற வாஸ்தானது முறையாக நம்ம அதை வடிவமைச்சு பயன்படுத்துறோம் அப்படின்ற அடிப்படையில் நமக்கு எல்லா விதமான தோஷங்களும் விலகி இந்த பூ உலகில் நோயானது விலகி, நோய் இல்லாமல் இந்த பூ உலகில் நலமாக வளமாக வாழ்வதற்கு மதி என்கின்ற வாஸ்தானது துணை புரிகின்றது. விதியை நம்ம நிர்ணயம் பண்ண முடியுமானா நம்மளால முடியாது, ஆனா மதியை நிர்ணயம் பண்ணணும்னா நம்மளால முடியாது. அப்ப அந்த மதி என்கின்ற விஷயத்தை நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்வு முறையில நம்ம பெறக்கூடிய விஷயங்களை எல்லாமே பெறலாம். அதே போல நமக்கு எனக்கு முன்னாடி நிறைய கருத்துக்கள் ஆனது என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அதில் கிரகங்கள் ஆனது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா சனி குறிப்பாக எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க. சனிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நேல் கிரகங்களான ராகு, கேது, இவங்க 3 பேருக்கு அடுத்தபடியாக யாரை ரொம்ப விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னா செவ்வாய். இந்த மாதிரியான கிரகங்களை விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் உண்மையாக பார்க்கும்போது நவகிரகங்களான 9 கிரகங்களுமே நல்லதும் செய்யும், தீமையும் செய்யும். இந்த கிரகம் மட்டும்தான் நன்மையை செய்யும் அப்படின்றது எதையுமே சொல்லிட முடியாது. எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும், தீமையை செய்யும். நன்மை செய்யக்கூடிய கிரகம் மட்டும் ஒன்று சொல்லு பார்ப்போம்னா அப்படி ஒரு கிரகம் இல்லை. சரி, குரு பகவான் ரொம்ப நல்லவராச்சு, அவரை சொல்லான்னு பார்த்தா அவரும் சுயநலத்திற்கு தகுந்த மாதிரி
நிறைய கெடு பலன்களை தருவார். ஒரு மனிதன் அளவுக்கு மீறி கோபப்பட்டவே அதே ஒரு கெடுதல் தானே. அப்ப குரு பகவான் கோபப்படாம இருக்கிறார். அவர் கோபப்பட்டார்னா பல பிரச்சனைகளை தருவார். அது போல இந்த 9 நவ கிரகங்களானது நன்மையை தரும் தீமையை தரும் என்பதை நம்ம எண்ண வேண்டும். அதே போல வாஸ்து ஜோதிடம் என்கின்ற இரு அமைப்பு என்பது மனிதனுடைய வாழ்வில் இன்றி அமையாதது. அதனால மனிதனுக்கு நான் இப்போ ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போறோம் அப்படின்னா வாஸ்து மட்டும் பார்ப்பது இல்லை, வாஸ்துவோடு ஜோதிடத்தையும் கலந்து சொல்லுவேன். என் வீட்டில் இதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து இந்த வீட்டினுடைய அமைப்பு சரி பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீந்துடும் அப்படின்னு அவர் நம்புவார். ஆனா அவருக்கு வீட்டினுடைய அமைப்பு நம்ம மாத்தினா கூட அந்த பிரச்சனை தீராது என்பதை அவருக்கு நம்ம விவரிக்கணும். அது ஜோதிடம் மூலமா தான் என்னால் விவரிக்க முடியும். அப்போ வீட்டை போய் பார்ப்பேன், வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சரியாகவே இருக்கும். அப்போ அவருக்கு அந்த ஜோதிட விஷயங்களை எடுத்து அவர்கிட்ட பகிர்ந்து சொல்லுவேன். ஐயா, சில விஷயங்களை நீங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட உங்களுடைய அந்த விதி என்கின்ற அந்த நாட்களை கடந்தே தீரணும். தீர்ந்தா உங்களுடைய பிரச்சனைகளானது சரியாயிடும் அப்படின்றது என்னுடைய பதிலாக இருக்கும். அது நிறைய இடங்கள்ல நம்ம அவருக்கு ஆய்வு பண்ணி சொல்லுவேன். அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம வாஸ்து வச்சே பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஈசானியில எப்பவுமே நம்ம டோர் வைப்போம். வடமேற்கில் இருக்கக்கூடிய டோர் ஆனது பார்த்தீங்கன்னா நான் ஈசானி பகுதியானது கிழக்கு ஒட்டி நான் மாத்திட்டேன், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுறேன். சரி, அது காரணம் என்னன்னா கட்டமைப்புகளும் தசா புத்திகளானது அந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறது அதை கடந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால மனிதனுடைய வாழ்வில் வாஸ்து ஜோதிடம் இரண்டும் இணைந்ததே மனிதனுடைய வாழ்வு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறது. நன்றி.